ஆர்மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நாம்ஜின் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மீஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். நாம்ஜின் ஒன் ஷாட் நேம் லஸ்ட் வித் மாமா. ஆர்மீஸ் வாங்க நம்ம இப்போ நாம்ஜின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஜின் இருக்கால, அவன் தான் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ யாரோ ஜின்னையே பார்க்குற மாதிரி ஜின்னுக்கு ஃபீல் ஆகுது. யார் அது அப்படின்னு கேட்குறான். பட் வாய்ஸே வரல. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டவலெல்லாம் கட்டிட்டு வந்து பார்க்குறான். யாருமே இல்லை. சரி நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் போகலாம் அப்படின்னு போகும்போது யாரோ டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவ்வளோதான், ஜின்னுக்கு ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுற, எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறானா. அப்போசிட்டில் இருக்க பர்சன், நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாதா, எனக்கு தேவைலாம் உன்னோட அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சின்ன அப்படியே பிடிச்சி தள்ளிவிட்டு, மாமா நீங்கள் இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு அப்படின்றானா. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் எடுத்துக்க நினைக்கிறேன். எனக்கு வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு அதான் வந்தேன். ஆனால் எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்றானா. பிடிக்கலையா, அப்போது நீயும் போயிருக்க வேண்டியதானே, வீட்டில் இருக்கன்னா தெரிஞ்சுக்கலாமா. அது அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வேலையே போகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஜின்னு கத்துறான். இது மட்டும் என் சிஸ்டருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஏன் உன் சிஸ்டர் ஃபீல் பண்ணுவா? ஏன்னா அவளுக்கும் உங்களுக்கும் தானே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஆனால் அதுக்கு நான் ஒத்துக்கலையே. சரி, கோல்ட் ஆகிற போது நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்றானா. நீங்கள் ஒன்றே எனக்கு வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்க போயிடுறான். அண்ட் தென் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம், நீ இங்கே தான் இருக்கியா இன்னும் அப்படின்னு கேட்குறானா. நான் போவேன்னு நினச்சியா? ஜின்ன, இந்த ஆரம் என்றைக்குமே உன்னை தவிர மற்ற யாரையும் பார்க்க மாட்டான். அப்படியே பார்த்தாலும் உன்னை பார்க்குற மாதிரி உன்கிட்டே இருக்க ஃபீல் வேறு யார்கிட்டையும் எனக்கு வரமாட்டேங்குதே. சரி, நான் ஓப்பனாக கேட்குறேன், உனக்கு என்ன உண்மையாலுமே பிடிக்கலையா அப்படின்னு ஆரம் கேட்குறா. அது நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க, உங்களுக்கும் என் தங்கச்சிக்கும் தான் முடிவு பண்ணியிருக்காங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றானா. சரி, நீ சொன்னதெல்லாம் ஓகே தான், நான் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ. நான் உன்கிட்ட கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. சரி கேளுங்க. என்ன உண்மையாலுமே உனக்கு பிடிக்கலையா என்ன? அப்புறம் சின்ன வயசுலேருந்து ஒரு டைம் கூட என் மேலே ஃபீல் வந்தது இல்லையா? அதெல்லாம் எனக்கு வரல, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவும் பிடிக்காது அப்படின்ற. அப்போது நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்ட, என் கூட அந்த மாதிரி இருக்க மாட்டேன் அதானே அப்படின்னு ஆரம் கேட்குறான். ஆமாம், நமக்கு ஒருத்தரை பிடிக்கலனா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது தானே. ஆமாம், பண்ணக்கூடாது. சேம், எனக்கு உன் தங்கச்சியை பிடிக்கல, எனக்கு ஒன்றை தான் பிடிச்சிருக்கு. என்னையும் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, இது என்னோடய லைஃப், என்னோடய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக போகிறான். இங்கே நம்ம ஜின்னில் அப்படியே ரூமுக்கு வந்துட்டு தலையெல்லாம் தொட்டிட்டு, நான் என்ன பண்ணேன்? ஆரம், நீ சொன்னல என் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் உனக்கு யார் மேலேயும் வந்ததில்லைன்னு. எனக்கும் அப்படி தான், எனக்கும் ஒன்றை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் நம்ம வீட்டில் இப்படி பண்ணுறாங்களே, உனக்கு தான் என் தங்கச்சின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களே, நான் என்ன பண்ணேன்? எனக்கும் உன் கூட வாழணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம ஃபேமிலி அது பிரிஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். அந்த சைடு நம்ம ஆரம்பில் கீழே போயிட்டு வேகமாக அங்கே இருக்க கார் எடுத்துகிட்டு வேகமாக ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸ்ட்ரைட்டாக பாருக்கு தான் போகிறான். அங்கே நம்ம ஆரமோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆரம், உன் ஃபேஸே சரியில்லையே, என்னாச்சு, என்ன நடந்துச்சு, உனக்கும் ஜின்னுக்கும் நடுவில் மறுபடியும் ப்ராப்ளமா என்ன அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ நான் ட்ரிங்க் பண்ணால் நைட்டு வரைக்கும், ஏன் நாளைக்கு மறுநாள் வரைக்கும் ஏந்துக்கவே கூடாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ட்ரிங்க்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறானா. அது இல்லை ஆரம், அதெல்லாம் தரமாட்டேன் அப்படின்றான். இல்லை எனக்கு வேணும், இப்போ நீ கொடுக்கலனா நான் இப்போ இருக்க கோவத்துக்கு எங்கே வேணாலும் போய் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அப்படின்றானா. ஃப்ரெண்ட் இல்லை, ஸோ அவனை என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஆரம் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்டு போதும் போதும்னு தடுக்கிறான். பட் ஆரம் கேட்கவே இல்லை. அவன் ஃபோன் எடுத்து இங்கே நடக்கிறத அப்படியே ஃபோட்டோ எடுத்து அவனோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போடுறான். ஸோ இப்போ நம்ம ஜின்னு இருக்கால, அவனும் ஃபோன் தான் பார்த்துட்ருப்பான். என்ன ஆரமோட ஸ்டோரி காட்டுதுன்னு போய் பார்க்குறான். பார்த்தா இவன் பயங்கரமாக குடிச்சிட்டு அதை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை வேற பார்க்குறான். பார்த்துட்டு கார் எடுத்துகிட்டு வேகமாக போகிறான். அந்த கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஆரம் மயக்கம் போட்டு விழுற மாதிரி போகும்போது டக்குன்னு ஜின்னு போய் பிடிச்சிட்றான். நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு கேட்குறானா. இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணதுலேயும் உனக்கு என்ன மட்டும் இவ்வளோ கிளியராக தெரியுதா அப்படின்னு ஜின்னு கேட்குறான். அவன் ஃப்ரெண்ட்ஸுமே பார்க்குறாங்க, இந்த ட்ரிங்க்ஸ்லேயும் ஆரம் இப்படி ஞாபகம் வச்சுருக்கானே ஜின்னு அப்படின்னு. நான் உன்னை கூட்டிகிட்டு போக தான் நினச்சி நான் வந்தேன் அப்படின்றானா. நீ ஒன்றும் என்னை கூட்டிகிட்டு போக தேவையில்ல, அது மட்டும் இல்லாமல் எனக்கு கையும் இருக்குது காலும் இருக்குது, நான் வந்துப்பேன்.
நான் என்ன பிடிக்கும்னு சொல்கிறவங்க கூட நான் இருக்க மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்காதுல்ல, நான் எப்படி உன் கூட இருப்பேன்? ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்றானா. நான் இல்ல நான் விடமாட்டேன். வா ஒழுங்கா வீட்டுக்கு போலாம் அப்படின்றான். எந்த வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. நம்ம வீடுனா நீயும் நானும் இருக்க போறோமே ஃப்யூச்சர்ல அந்த மாதிரி வீடு. நான் சொன்னது இப்ப நீ இருக்கல்ல உன் வீடு. அந்த இடத்துக்கு சொன்னேன். என்னால வர முடியாது. முடிஞ்சா பண்ணிக்கோ என்ன வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் உட்கார்றான் சோஃபால. இப்போ இருக்கிறது பார் தானே. அங்க வந்து மியூசிக் போயிட்டுருக்கு. ஒருத்தர் பாடிட்டுருக்காரு. அவரு பக்கத்துல போய் ஆரம் நின்னுட்டு, "நீங்க கொஞ்சம் நகர்றீங்களா? நானும் பாடப் போறேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு லவ் ஃபெயிலியர்லாம் இல்ல. இப்ப மைக்க வாங்கி ஜின் இது உனக்காக கேட்டல்ல, இந்த நிலைமையிலயும் உனக்கு என்ன மட்டும் தெரியுதா?" அப்படின்னு. ஆமா. என்னோட ஆசைலாம் எனக்கு கண்ணே போனாலும் நீ மட்டும் தெரியணும். எனக்கு அந்த அளவுக்கு நீ மட்டும் தான் வேணும். இப்போ நான் பாடப் போற இந்த சாங் உனக்காக தான். காய்ஸ் இந்த இடத்துல ஒரு குட்டி சாங். என் கண்ணை பிடுங்கிக் கொள் அன்பே, என்னை காதல் குருடன் ஆக்கிவிடு, உன்னை மட்டும் கண்டு கொள்ள ஒரு செயற்கை கண்ணை பொறுத்து விடு, யானை தடவும் குருடன் கதை போல ஐயையோ, தடவி தடவி உன்னை பார்ப்பேனே ஐயையோ. ஓ கோடி கோடியாய் பெண் கூட்டம் கடந்து போய் வரும் வீதியில இதயம் உனக்கு முன்னால் படுத்து மறியல் பண்ணுதே. இப்படி நம்ம மரம் உருக உருக பாட நம்ம ஜின்னு மனசு உருகி அதுக்கப்புறம் ஜின்னால தான் இதுக்கு மேலே என்ன சொல்ல. அவன் வேகமாக போயிட்டு ஆரம்ப ஹக் பண்ணிக்கிறான். இங்கே ஆரம் பார்த்துட்டு ஜின் இப்போ நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறானா. போதுவா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த நாரவ மாதிரி பேச்சு பேசல அப்படி கூட போயிடுறான். இல்லை என்னோட காரு அப்படின்றானா. உன்னோட காரு நாளைக்கு எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் கூப்பிட்டு போகிறான். அண்ட் தென் வீட்டுக்கு கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஆரம் ரொமான்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா படுத்து தூங்கிடுறான். ஜின்னுக்கா இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் படுத்து தூங்கிடுறான். அண்ட் தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. வீட்டிலேருந்து எல்லாம் வந்துடுறாங்க. நேற்று நடந்த எதுவுமே ஆரம்புக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், கோவமாகவே இருக்கான். ஏன்னா ஜின்னு பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி தானே அவன் நினச்சிட்டு இருந்தான். ஸோ இவங்க வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு ஆரம்பில் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறான். நீங்கள் இவ்வளோ நாளாக என்கிட்ட கேட்பீங்கன்னு நான் நினச்சேன். கேட்டதுக்கப்புறம் சொல்லிக்கலான்னு நான் இப்போ சொல்கிறேன். எனக்கு அவளை மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனால் நான் லவ் பண்ணுறது வேறு பர்சனை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போது ஜின்னோட வீட்டில் அவங்க அம்மா அப்பாலாம் ஆரம் நீ என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். என்னோட பொண்ணுக்கு உன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம ஃபேமிலி ஒன்றா இருக்கணும்னு நினச்சோம். ஆனால் உனக்கு ஏன் பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. எனக்கு அங்கிள் ஆண்டி எனக்கும் உங்கள் வீட்டுக்கு வரணுன்னு தான் ஆசை. உங்கள் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டீல்ல உங்கள் பையனை அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிடுறான். ஜின்னா அப்படியே ஷாக்கிங்கில் இருக்கான். மற்றவங்களாம் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்களா. அது ஓப்பனாக சொல்கிறேன். எனக்கு ஜின்னு தான் மேரேஜ் பண்ணிக்கணும். நான் அவனை தான் லவ் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் அப்பா அம்மா உங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்குறானா. அவங்க அப்பா அம்மா இல்லை ஆரம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, என்ன பேசுகிற, இந்த மாதிரிலாம் பேசாத, சும்மா விளாட்டுக்கு தானே சொல்கிற அப்படின்றாங்களா. நான் என்னைக்காவது உங்ககிட்ட விளாடி இருக்கேனா அப்படின்னு கேட்குறானா. அவங்க மேட்டர் சீரியஸ் ஆகிடுது. அந்த அப்பா அம்மா பிடிச்சி திட்டுறாங்க. இங்கே ஜின்னு கிட்ட கேட்குறாங்க. ஜின் இதில் நீயும் சம்மந்தப்பட்டிருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லை இல்லை எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. நான் ஒன்றும் அவனெல்லாம் பண்ண கிடையாது. யாரும் நீ இப்போ எதுக்கு விளாடிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறான். நான் விளாட்றேனா, நான் ஒவ்வொரு டைமும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். எனக்கு உன் தங்கச்சி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, உன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஆனால் ஜின்னு நீ தானே ஒவ்வொரு டைமும் வேணாமாம்மா வேணாமாம்மான்னு சொல்லுவ. பட் எனக்கு உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரானா. ஜின்னோட அப்பா அம்மா கத்துறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே பாருங்கள் உங்கள் பையனை, எங்கள் பொண்ணுக்கு தானே மேரேஜ் பண்ணி கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கடைசியில் உங்கள் பையனுக்கு ஒரு பையனை தான் பிடிக்கும். ஏன் இதில் என்ன இருக்குது, இதை ஏன் இப்படி பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களே புக்கு அதை பிடிக்கலாம். அப்புறம் நீங்கள் போட்டிருக்கீங்களே கண்ணாடி அதை பிடிக்கலாம். எனக்கு என் ஜின்னை பிடிக்கக்கூடாதா. ஏய் நாங்கள் என்ன இந்த கண்ணாடி இதெல்லாம் மேரேஜாக பண்ணிக்க போகிறோம் இல்லைல்ல. அப்புறம் கூட தானே வச்சிட்ருக்கீங்க. எனக்கும் அதே மாதிரி தான். எனக்கு பொருள் மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது உங்களை மாதிரி. எனக்கு இவன் மேலே தான் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க, என்னோட முடிவு இதுதான் அப்படின்னு ஆரம் சொல்லிடுறான். அப்பா ஆரம்ப அடிக்கிறதுக்காக வராங்களா. அப்பா நான் என்ன தப்பு பண்ணேன்னு நீங்கள் என்ன அடிக்க வரீங்க அப்படின்னு கேட்குறான். அது நீ இப்படி பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்றாங்களா. இல்லைப்பா சின்ன வயசுலேருந்தே நான் உங்கள் பேச்சு தான் கேட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இது லவ் அப்படிங்கிறது நான் எனக்கு பிடிச்சதோட தானே வாழணும். இது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்ந்துட்டேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட லைஃப்பை நான் வீணாக்க விரும்பலை.
ஏன்னா லவ்வுங்கிறது எனக்கு பிடிச்சி உங்களுக்கு பிடிச்சி வர்றது கிடையாது. அங்கே இருக்க 2 மனசுக்கும் பிடிச்சிருக்கணும். இவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் எனக்கு இவ்வளோ பிடிக்கல. சேம் ஜின்னுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு ஜின்னை பிடிச்சிருக்கு. பட் ஜின்னோட அனுமதி இல்லாமல் நான் அவனை தொடமாட்டேன், அவனை மேரேஜும் பண்ணிக்க மாட்டேன். அப்புறம் நான் அவங்களுக்கு இங்கே இருக்கிறது பிடிக்காதுன்னு இதுக்கப்புறம் தெரியும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறானா. அம்மா அப்பாலாம் பின்னாடியே போகிறாங்க. அறம், நீ விளாட்றதானே அப்படின்ட்டு திரும்பி பார்த்துட்டு, நான் விளாட்ல, ஜின்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அந்த ஜின்னில் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. ஆண்டி, நான் யாரும் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழ ஆரம்பிக்கிறான். சேம் இந்த பொண்ணு, இவளும் அழுவுறா. ஜின்னுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் ஒருத்தனால இந்த குடும்பமே பிரிஞ்சிருச்சு, என் தங்கச்சி லைஃப்பும் போயிடுச்சு. அருண், எல்லாம் ஒன்னால தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் இப்போ எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். அந்த இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, தனியாக வீடு பார்த்து தனியாக தான் இருக்கான். நம்ம ஜின்னு ஒர்க் போயிட்டுருக்கான். போகிற வழியில் ஆரம் ஜின்னை பார்க்குறான். பட் அப்படியே மனசுக்குள்ளேயே, ஏன் ஜின் உனக்கு என்ன பிடிக்கல, உனக்கு உண்மையாலுமே என்ன பிடிக்கலையா, இல்லை ஃபேமிலிக்காக பார்க்குறியா? நம்ம ஃபேமிலிக்காக நீ பார்த்தீன்னா நீ தான் கஷ்டப்படுவ, நான் உனக்கு கிடைக்காம போயிட்டேனேன்னு. ஆனால் நீ, உனக்கு என்ன பிடிக்கலனா இது கரெக்டு தான், நீ எடுத்த முடிவு கரெக்டு தான், என்னை தேடி வராமல் இருக்கிறதுன்னு அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து அவன் ஒர்க் கிளம்பிடுறான். நம்ம சின்ன இருக்கான் இல்லையா, அவன் ஸ்கூலில் சாராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அது சின்ன பசங்க ஸ்கூலில். இப்படியே ஒரு 5 வருஷம் போகுது. அந்த இப்போ நம்ம ஆரம் இருக்கான் இல்லையா, அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல அவன் ஃப்ரெண்டு இருக்கான்ல, டே இப்போ நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கானா. என்ன ஆச்சு உனக்கு? என் ஒய்ஃபில் அவளோட அம்மா வீட்டுக்கு போயிட்டா, என் கூட சண்டை போட்டு. ஆனால் நான் என்ன பார்த்தியா, நான் தனியாக இருக்கேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றானா. எல்லாமே இப்படிதான்ல, ஒருத்தர் நம்ம கூட இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, விட்டு போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியது. சரி, நீ கூப்பிட போகலையா அப்படின்னு கேட்குறானா. போகணுண்டா, ஆனால் இவனுக்கு ஸ்கூல் இருக்குல்ல, இன்றைக்கி தான் ஸ்கூலோட செகண்ட் டே, நான் எப்படி லீவ் போட விடுவான் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் உன் ஒய்ஃபை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வர 2-3 நாள் ஆகுமா என்ன அப்படின்னு ஆரம் கேட்குறான். தெரியுதுல்ல அப்படின்றானா. சரி, இப்போ நீ என்ன பண்ண சொல்கிற, என் பையனை பார்த்துக்கிறியா அந்த 2-3 நாளைக்கு மட்டும், உடனே போயிட்டு நான் உடனே கூப்பிட்டுங்கிறேன். அதே போய்ட்றா, நான் 2 நாள் பார்த்துக்கணும், ஆனால் நீ உடனே போயிட்டு உடனே கூப்பிட்டு வந்துடுவேன்றியா, என்ன பிளான் அப்படின்னு கேட்குறானா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்காக பார்த்துக்கிறியா அப்படின்றான். அந்த பையனுக்கு நம்ம ஆரம்பம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அடிக்கடி பார்க்க வரும்போது ஸ்நாக்ஸு, டாய்ஸ் இந்த மாதிரி வாங்கிட்டு வருவானா, அதனாலவே பிடிச்சிரும் அவனுக்கு. அந்த குட்டி பையனும் இப்போ தான் தூங்கி எழுந்து வரான். அங்கிள், நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறானா. அதுவும் எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறான். அவன்ல, நான் எதுவும் வாங்கிட்டு வரல, உங்களை அர்ஜென்ட்டாக கூப்பிட்டான், அதான் வந்துட்டேன் அப்படின்றானா. இப்போ அந்த குட்டி பையனோட அப்பா இருக்கார்ல, அவர் குட்டி பையன் பக்கத்தில் உட்காந்துட்டு, அப்பா உனக்காக அம்மாவை போய் கூட்டிகிட்டு வரேன், அதுவும் ஷிப்பும் வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் ஆரம்மன்களோட இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறானா. அப்போது அது ஆரம்தான், நீ என் கூட இருந்தினா உன் ஹோம்ஒர்க்கை நானே பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஸோ இவனுமே ஐ ஜாலி, அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட போயிடுறான். ஏன்னா இவனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறதுனா சுத்தமாக பிடிக்காது, அதனால தான். ஸோ அவங்க அப்பாவும் கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆரம்தான் அந்த குட்டி பையனுக்கு அழகாக ப்ரஷ்லாம் பண்ணிவிட்டு, அழகாக குளிக்க வச்சுட்டு, ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு கூப்பிட்டு போகிறான் ஸ்கூலுக்கு. அந்த குட்டி பையன், அங்கிள் நான் போக மாட்டேன்றேனா. நீ போனேன்னா வரும்போது நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்றான். அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். எங்கள் சாரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பார்த்துட்ருக்கானா. ஏன், உன் சார் வந்தால் தானே உள்ளே போவியா? ஆமாம், என் சார் தான் என்னை எப்பொழுதும் உள்ளே கூட்டிகிட்டு போவார் அப்படின்றான். அது வரைக்கும் என் கூட இருங்களா ஆரம் அங்கிள் அப்படின்னு அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வெயிட் பண்ணிகிட்ருக்கானா. அப்போது செம்மையாக காற்று அடிக்குது. அந்த காற்றுல ஆரம் கண்ணில் தூசி விழுந்துருதா, அப்படியே தொடச்சிட்ருக்கான். ஏதோ அழுகுற மாதிரி நின்றுட்டுருக்கானா. அப்போ கரெக்டாக அந்த சாரும் வராரு. ஃபேஸை பார்க்கல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனோட அப்பா நினச்சிட்டு பேசுகிறாங்க. எப்பொழுதும் குழந்தைங்க தானே ஸ்கூலுக்கு வந்து அழுவுங்க, இன்றைக்கி ஏன் நீங்கள் அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் ஆரம்ப வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஜின்னுமே இப்போ தான் ஆரம் ஃபேஸை பார்க்குறான். பார்த்தது 2 பேர்த்துக்கும் சரி ஷாக்கு. சார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறானா. அப்போ ஆரம்பில், இவர் தான் ஒரு சாரா அப்படின்னு கேட்குறான். அவனுமே ஆமாம் அங்கிள், நீங்கள் பார்த்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறானா. சரி நான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜின் அப்படின்னு கூப்பிட்றான்.
அவன் கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். அந்த ஆரம்ல வீட்டுக்கு வந்துட்டு அந்த குட்டி பையனோட வீட்டுக்கு வந்து அவனோட தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே ஆரமோட வீட்டுக்கு போகிறான். இப்போ ஒர்க் போகணும் இல்லையா, ஸோ இவனுமே ஒர்க் கிளம்பிடுறான். இப்படியே ஈவினிங் ஆகுது. ஆரம் இருக்கான்ல, அவன் பைக்கில் தான் வந்திருக்கான். ஸ்கூலுக்கு முன்னாடி நின்றுட்டு எங்கே நம்ம பையனை காணோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவன்ல அப்படி நின்றுட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் போல். ஆரம் லேட்டாக வந்துட்டானாட்ருக்கு. ஜின்னு வந்து திட்டுறான், உன் பையனா இப்படி தான் நீ நடந்துப்பியா? அடுத்தவங்க பையன் தானே இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்க, எதுக்கு லேட்டாக வந்தா? அவன் எவ்வளோ நேரம் இருந்தான் தெரியுமா? அவனால் நானும் இங்கே இவ்வளோ நேரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறான். போதும் நிறுத்துறியா? எனக்கு ஒன்றும் இங்கே லேட்டாக வரணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. இன்றைக்கி உனக்கே தெரியும்ல பொலிட்டீஷியன் ஒருத்தர் வராருன்னு, அதனால இங்கே டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சார் என்ன டிராஃபிக் போலீஸா அப்படின்னு ஜின்னு கேட்குறான். உன்ட்டெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை கூப்பிட்றானா. அப்போது ஆரமோட காரில் யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. இதை ஜின்னு நோட் பண்ணுறான். யாராக இருக்கும் அந்த பொண்ணை? இவ என்ன ஆரம் காரில் உட்காந்துருக்கா? ஒரு வேளை லவ்வர்ஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். ஆரம் இதை கண்ணாடி வழியாக நோட் பண்ணிடுறான். அந்த இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மறுபடியும் நம்ம ஆரம் ஸ்கூலில் வந்து விட்டுட்டு அப்படியே அந்த பையன்கிட்ட பாய் சொல்லிட்டு போகிறானா. அப்போ கரெக்டாக ஜின்னு அந்த பையனை பார்த்துட்டு, ஆமாம் நேற்று அவர் கூட ஒரு லேடி வந்தாங்கல்ல, அவங்க அவங்க வீட்டுக்கு போனாங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்களா? ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்றான். அவங்க யார் உங்கள் ஆரம் அங்கிளுக்கு? அவங்க எனக்கு தெரியாதே, அவங்க அன்றைக்கி அங்கே தான் ஸ்டே பண்ணாங்க, ஆரம் வீட்டில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஏது அப்படின்னு ஜின்னுக்கு ஷாக் ஆகுது. நீங்கள் ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அந்த குட்டி பையன் கேட்குறான். ஒன்றும் இல்லை, அவங்கள பற்றி வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவங்க என்னோட சித்தி அப்படின்னு சொல்கிறான். எது அப்படின்னு கேட்குறான். அவங்க ஏன் உங்கள் ஆரம் அங்கிள் கூட இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கானா. அவங்க என் அம்மா அப்பா கூப்பிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காரா, அது வரைக்கும் என்னை பார்த்துக்கிறதுக்காக இவங்க வந்தாங்க. ஆரம் அங்கிள் வீட்டில் இருக்கேன்னு தெரியவும் ஆரம் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் இங்கே வந்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எல்லாம் ஒன்றா தான் தூங்குனீங்களா என்ன அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை, அங்கிள் சோஃபாவில் படுத்திருந்தாரு, நானும் ஆண்டி மட்டும் பெட்ரூமில் படுத்திருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். அப்பா அப்படின்ட்டுருக்கு ஜின்னுக்கு. அந்த இப்படியே நம்ம ஆரம் இருக்கான்ல, கூட்டி பையனை கூப்பிட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கான். பட் இந்த டைம் அந்த பொண்ணு இல்லை. ஜின்னு கேட்குறான், ஆமாம் எங்கே உங்களோட சித்தி வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்கிட்ட கேட்குறான். அங்கிள் இன்றைக்கி சித்தி வரலையா என்ன அப்படின்னு கேட்குறானா. அது அவங்க வேலை விஷயமா போயிட்டாங்க அப்படின்னு ஆரம் சொல்கிறான். திரும்ப வருவாங்களா அப்படின்ற மாதிரி ஜின்னு கேட்குறானா. நீ வேணா வந்து பார்க்குறியா அப்படின்னு ஆரம் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுடுறான். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, நான் ஒன்றும் அவங்கள லவ்லாம் பண்ண கிடையாது. அவங்க ஜஸ்ட் இவனை பார்த்துக்கணுன்னு வந்தாங்க, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கூடயே விட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஜின்னுல அப்பாடி இப்போ தான் நிம்மதியாக இருக்குன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டுறானா. ஆரம்பில் யாரோ ஒருத்தர் இருக்கீங்க, இப்போ தான் ஹாப்பியாக இருக்கும் போலையே அப்படின்னு ஆரம் கேட்குறான். நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் போகிறேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஆரம்பில் ஜின்னை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி அங்கேருந்து கிளம்பிடுறானா. ஜின்னுக்கு இப்போ தான் ஓவராக ஒரு மாதிரி இருக்குது. இவன் எதுக்கு இப்போ நம்மளை பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறான், இவன் நம்மளை லவ் தானே பண்ணான், இது ஒரு வேளை மனசு மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். அண்ட் தென் ஈவினிங் ஆகுது. இப்போது ஜின்னு தான் அந்த பையனை பிடிச்சி நின்றுட்டுருக்கான அந்த இடத்துல. கரெக்டாக அந்த இடத்துல அந்த குட்டி பையனோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்தே வராங்க. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், வேகமாக போய் ஹக் பண்ணிக்கிறான். இப்போது ஜின்னு கேட்குறான், அம்மா இவனோட அங்கிள் வரலையா அப்படின்னு. அவருக்கு தான் தெரியுமே, ஆரம்ப கேட்குறீங்களா அப்படின்னு. அப்போ ஜின்னுமே ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அவன் பாருக்கு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்? அவனுக்கு தான் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எப்போ பாரு நைட் ஆனால் குடிச்சிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அவன் ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு எதுவும் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறானா. எங்கே அவனை லவ் பண்ணவங்க அவன் ஃபேமிலிக்கே அவன் மேலே அக்கறை இல்லை, நான் ஏன் அவனை கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். என்ன ஃப்ரெண்டோ இவரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆரம் வந்து ஒரு பாரில் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு பாட்டு பாடியிருப்பான்ல, அதே பாரில் தான் ஆரம்பிருக்கான். சேம் நம்ம ஜின்னுமே போகிறான். அங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆரம் எடுக்கும்போது கரெக்டாக ஜின்னை வந்து தடுக்கிறான். இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறானா. நானா ட்ரிங்க்ஸ் பண்ண போகிறேன், நீ அதை கேட்குற அப்படின்றான். இனிமேல் பண்ணாத அப்படின்றான். நான் ஏன் பண்ணக்கூடாது, எனக்கு வேணுங்கிறவங்க என் பக்கத்தில் யாருமே இல்லை, இது மட்டும்தான் என் கூட இருக்குது, இப்போ இதையும் வேணான்னு தடுத்தா நான் தனியாக தானே இருப்பேன் அப்படின்றானா. ஆரம் இன்றைக்கி என் கூட நைட் ட்ரைவ் வரியா அப்படின்னு கேட்குறானா. அது என்ன நானா அப்படின்றான். ஆமாம் நீ தான் அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் ட்ரைவ் போயிட்டுருக்காங்க. அப்போது என் வீட்டுக்கு வரியா அப்படின்னு ஜின்னு கேட்குறான். இது உங்கள் வீட்லையா, அதான் அவங்க அப்பா அம்மா இருப்பாங்களே, என்னை தான் விட மாட்டாங்களே அப்படின்றானா. இல்லை அவங்க இன்னைக்கு இல்லை அப்படின்றானா.
அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குமே ஆசை தான், ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு போகிறோம் இல்லையா. ஸோ அவனுமே போகிறான். அந்த நம்ம ஜிம் இருக்கான்ல, அவன் வந்து உட்காந்துருக்கான். அப்போ ஆரம் இருக்கான்ல, ஷர்ட்டை கட்டிட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கானா. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டானா. நீ தானே என்னை கூப்பிட்ட, அதான் அதுக்கான வேலையை பார்க்கலான்னு வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அதுக்காக கூப்பிடல. இல்லை, நீ என்னை கூப்பிடும்போதே நான் உன்னை அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் வந்தேன் அப்படின்றானா. நான் ஒன்றும் அப்போல்லாம் நினைக்க உன்னை கூப்பிடல, இங்கேருந்து கிளம்புன்றானா. இதுக்கு தான் நீ என்னை கூப்பிட்டியா, அதுக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோடையே குடும்பம் நடத்தியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். ஜின்னில் நில்லு அப்படின்றான். ஸோ ஆரம் இதுக்கப்புறம் சும்மாவா இருப்பான். அந்த அவன் மேலே போய் விழ போகிறானா. அப்போது என்ன பண்ணுற, எதுக்கு மேலே வந்து விழுறேன்னு கேட்குறானா. ஏன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரிப்பா, நான் சொல்லிக் கொடுக்கல, ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நம்ம ஜின்னோட லெக்ஸை பைட் பண்ணுறானா. இப்போ எதுக்கு நீ பைட் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ நாள் எனக்கு மேலே காண்டு இருக்கும், அந்த கடுப்பை தான் இப்போ காமிச்சிட்ருக்கேன். சரி, நான் ரொம்ப பேச விரும்பலை, போகலாமா அப்படின்றான். எங்கே போகலாமா, வேற எங்க, நீ எதுக்காக என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த, அதுக்காக தான். நான் இன்னைக்கு தனியாக இருக்கேன்னு கூப்பிட வந்தேன், போதும் பேசாத, இதுக்கு மேலே பேச வேண்டியது கேட்க எனக்கு மூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் அவ்வளோதான் ரொமான்ஸை ஸ்டார்ட் பண்ணுறான். போகிறதுக்கு முன்னாடி குளிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். ஏன் குளிக்கணும், அன்னைக்கு குளிக்கிற இடத்துல தானே என் ரொமான்ஸை பாதிலேயே விட்டேன், அதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா போய் குளிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல ஆரம் இருக்காங்க. ஜின்னை பார்த்து உனக்கு ஓகேவா, பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். ஜின்னுமே அப்படியே தலையை குஞ்சிட்டு ஊன்னு சொல்கிறானா. அப்போது ஆரம்பில் ஸ்ட்ரெயிட்டாக அவன் ஃபேஸை பார்க்க வச்சுட்டு இதுக்கப்புறம் நீ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் தென் ஜின்னில் அவனுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. லைட்டாக ஆரமோட லிப்ஸ் இப்படி தள்ளி விட்டு, நீ என்கிட்ட எதுவும் கேட்கல எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா இல்லையான்னு, அதுக்குள்ளே இதை ஸ்டார்ட் பண்ணுற, அது அப்புறமா பேசிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தென் அப்படியே பெட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். இவங்களோட வேலையும் முடியுது. இப்போ நம்ம ஆரம்பில் அவனோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சரி பாய் அப்படின்ட்டு போகிறானா. ஜின்னு பார்க்குறான், என்ன பாயா அப்படின்றானா. ஆமாம், என் வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்றான். மாமா அப்படின்னு கூப்பிடுறானா. என்ன இப்போ மட்டும் மாமான்னு கூப்பிடுற, நான் எப்பொழுதும் நான் அப்படி தானே ஆரம் கூப்பிடுவேன், அதான் என்னோடய வேலை முடிஞ்சு நான் கிளம்புறேன் அப்படின்றான். இல்லை, நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றான். நான் என்னோட மேரேஜ் பண்ணிக்கணும், நான் அன்றைக்கி கேட்டேன்ல, நீ ஏதாவது சொன்னியா, அப்போ வேணான்னு தானே ரிஜெக்ட் பண்ண, இப்போ மட்டும் எது கூப்பிடுற, அது உன்னோட யூஸ்க்காக தானே என்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் நான் ஸ்ட்ரெயிட்டாக. அது எனக்கு ஒன்றும் இது தேவை கிடையாது, நீ என் கூட இருக்கணும், அதை தான் நான் நினச்சேன். எப்படி இதெல்லாம் முடிச்சுட்டா அப்படின்னு கேட்குறானா. அதை சொல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். ஆரம்புக்கு சிரிப்பு வருது, பட் ஒரு மாதிரி பாவமாகவும் இருக்குது. சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகிறானா. ஜின்னு இல்லை, பில்லோவை தூக்கி அடிக்கிறான். ஆரம் திரும்பி இப்போ நீ எதுக்கு என்ன அடித்த அப்படின்னு கேட்குறானா. இல்லை, நீ எதுக்கு என்ன வேணான்னு சொல்கிற அப்படின்றான். நான் எப்போ உன்னை வேணான்னு சொன்னேன், நீ தான் என்ன ஸ்டார்டிங்கில் வேணான்னு சொன்னேன், அதான் இப்போ நான் என்னவே உனக்கு கொடுத்துட்டேன்ல, அப்போது எனக்கு வேணும்னு தானே அர்த்தம், ஆனால் இது வரைக்கும் நீ உன் வாயை திறந்து சொல்லவே இல்லையே அப்படின்னு ஆரம் கேட்குறான். அப்போது ஜின்னில் ஆரம் ஐ லவ் யூ அப்படின்றானா. என்ன எனக்கு கேட்கல, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அன்றைக்கி நான் வேணான்னு சொல்லலை, நீ போனல, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, உன்னை வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணி உன் கூடயே வந்துடணும்னு தோணுச்சு. ஆனால் அப்போ நம்ம ஃபேமிலியும் ஒரு மாதிரி இடிஞ்சு போயிருந்துச்சு. அந்த டைமில் நானும் உன் கூட வந்திருந்தேன்னா, யோசிச்சு பாரேன் ஃபேமிலியை பற்றி, அதனால தான் நான் எதுவும் பண்ணல. எனக்கு தெரியும் ஜின், நம்ம ஃபேமிலிக்காக தான் நீ இந்த முடிவு எடுக்காமல் இருந்தேன்னு, அதனால தான் நான் உன்னை கம்பல் பண்ணவும் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுட்டு நீ என்கிட்ட வருவான்னு தெரியும், அதுக்காக தான் நான் இவ்வளோ நாளும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். எனக்கான அந்த டேவும் வந்துடுச்சு, நீயும் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பில் அழகாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். போட்டிருந்த ஷர்ட்டை மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டேன். ஜென் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்றானா. என்ன மறுபடியுமா அப்படின்னு கேட்குறான். ஏன் வேணாமா அப்படின்றானா. இல்லை பரவாயில்ல அப்படின்றான். அண்ட் தென் மறுபடியும் 2 பேத்துக்குள்ளே ரொமான்ஸ் போகுது. இப்படியே மார்னிங் ஆகுது. நம்ம ஆரம் தூங்கி எழுந்துடுறான். ஜின் அழகாக தூங்கிட்டு இருக்கானா. இவங்க படுத்திருக்க பிளேஸ்லேயே ஒரு மிரர் இருக்குமா, அதில் நம்ம ஆரம் இருக்கான்ல, அவன் ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுக்கிறான். அப்படியே அவன் பக்கத்தில் இருக்க மாதிரி எடுத்து முடிச்சுட்டு அதை பார்த்து லைட்டாக சிரிச்சிட்ருக்கானா. இப்போ நம்ம ஜின்னும் தூங்கி எழுந்துச்சு பார்க்குறான். பார்த்துட்டு ஆரம் உனக்கு என்னாச்சு, இதை எதுக்கு செல்ஃபி எடுத்து வச்சுருக்க அப்படின்னு கேட்குறானா. ஏன், நமக்குள்ளே இருக்கிறது ஒரு மெமரியாக இருக்கட்டும்,
மெமரிக்கு எதை வேணாலும் எடுக்கலாம், இதெல்லாம் எடுப்பியா அப்படின்னு கேட்குறானா. ஆமாம், இது நம்மளோட ஃபர்ஸ்ட் டேல அதான் அப்படின்றான். ஆனால் இதெல்லாம் தேவையில்ல, டெலீட் பண்ணுன்றானா. முடியாது, பாதியிலேயே நீ நான் வேணான்னு சொல்லிட்டேன்னா நான் எனக்கு ப்ரூஃப் வச்சுக்கணும்ல, நீ என் கூட ஒன்றா இருந்துன்றதுக்காக நான் அப்படி சொல்லிட்டு போவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறான். சரி, இப்போது நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லுவேன், ஷாக் ஆகக்கூடாதுன்றான். என்ன அது, உன் பேரண்ட்ஸ் கீழே தான் இருக்காங்க அப்படின்றானோ. அவ்வளோதான் ஷாக்கு. அந்த ஜின்னுல வேக வேகமாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அறம் இங்கே இரு, கீழே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கானா. அம்மா அப்பா பார்க்குறாங்க, ஒரு மாதிரி ரூடாக தான் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு, 2 பேரும் ஏன் அவ்வளோ ரூடாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, எங்கே ஆரம் இன்னும் வரலையா கீழே இறங்கி அப்படின்னு கேட்குறாங்களா. என்ன அப்படின்னு சொல்கிறான். எனக்கு தெரியும், நீயும் ஆரமும் நேற்று ஒன்றா தான் இருந்தீங்கன்னு. எங்கே ஆரம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆரமும் கீழே இறங்கி ஆன்ட்டி அப்படின்ட்டு வரான். அவங்கள என்ன ஆரம், நீ என்கிட்ட சொன்ன மாதிரி சின்ன நல்லா பார்த்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நாங்கள் இங்கே இல்லை, இந்த டைமில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சின்ன பார்த்து கேட்குறாங்க. எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சுமா, அதான் ஆரம்பம் கூட்டிகிட்டு வந்தேன். எப்படி, நாங்கள் வேணான்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்களா. இல்லை, நீங்கள் இப்போ பேசிகிட்டு இருந்தீங்களே அது என்ன அப்படின்னு கேட்குறான். நாங்களா, நான் ஆரம்பிக்கிட்ட ஆரம் ஆக்சுவலி நேற்று எங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னான், நான் ஜின்னை பார்க்க போகிறேன், நீங்கள் தடுத்தாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய கால் பண்ணி சொன்னான். நாங்கள் தான் இதுக்கு மேலேயே ஆரம்பம் எங்களால் பார்க்காம இருக்க முடியல, நீ கஷ்டப்பட்டு பண்ணுறதையும் பார்த்துட்டு எங்களால் சும்மா இருக்க முடியல, அதான் நாங்களே முடிவு பண்ணிட்டோங்க 2 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வச்சிடலான்னு அப்படின்றானா. ஜின்னுக்கு ஷாக்கு மேலே ஷாக்கு. ஆரம்பம் திரும்பி பார்க்குறான், ஆரம் கண்ணடிக்கிறான். அவங்க அம்மா அப்பாவை திரும்பி பார்த்தா அவங்க சிரிச்சிட்ருக்காங்க. கரெக்டாக ஜின்னோட தங்கச்சியும் வராளா. வந்ததுக்கப்புறம் அண்ணா இங்கே பார்த்தியா என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாளா. இன்னும் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, என்ன ஷாக் மேலே ஷாக்கை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். கரெக்டாக அங்கே ஆரமோட அம்மா அப்பாவும் வராங்க. இவன் இங்கே இருக்கிறது அவங்களுக்கு சுத்தமாக தெரியாது. ஆரம், நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்களா. நான் எதுக்கு வந்தேனா, அம்மா என்னோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்றனா. எதை ஜின், நீ ஓகே சொல்லிட்டியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜின்னு அப்படியே அமைதியாக இருக்கான். ஆரம் முறைக்கிறான். அப்போ ஜின்னு இல்லை, ஆமாம் நான் அவனை பாய் ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அம்மா அப்போ தான் கோவமாக இருக்காங்க. ஏன்னா அவன் பண்ணுறது இப்படி பிடிக்கல அவங்களுக்கு. அப்போது ஜின்னோட தங்கச்சி இருக்கால, அவனோட பாய் ஃப்ரெண்ட் தான் சொல்கிறான். நீங்கள் கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை, 2 பேர்த்தோட மனசுக்கு பிடிச்சிருந்தா தானே அவங்க ஒன்று சேர்ந்து வாழ முடியும். பிடிக்காம ஒருத்தர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டா எப்படி அப்படின்னு கேட்குறானா. நீ இப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைக்கிறவங்களாம் சேர்ந்து ஒன்றா வாழ்கிறது இல்லையா, ஒன்றா வாழ்ந்தவங்க எவ்வளோ பேருன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஆரம்பிக்க இவனை பிடிச்சிருது, ஜின்னுக்கும் பிடிச்சிருது. என்னடா அவன் இப்படி பாயிண்ட்டாக கேட்குறானே அப்படின்னு. சரி, ஒன்றா வாழாதவங்கள நீ காமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா காமிக்கிறாங்க. ஒன்றா வாழாதவங்களா, ஆக்சுவலி நான் ஒரு வக்கீல் ஆண்டி, என்கிட்ட நிறையா பேரை அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சில வராமலும் இருக்காங்க தான். நான் என்ன சொல்ல வரேன்னா, லஸ்ட்டோ லவ்வோ லைஃபோ இது 2 பேர்த்தோட மனசுக்கு பிடிச்சிருந்து பண்ணால் மட்டும்தான் அது அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒருத்தர் மனசுக்கு பிடிச்சிருந்து ஒருத்தருக்கு பிடிக்கலனா அது எவ்வளோ ஒரு கெட்ட விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் அதை பண்ண பார்க்குறீங்க, அது தப்பு தானா, உங்கள் மேலே நான் கேஸ் போடவோ அப்படின்னு கேட்டானா. அவங்கள என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அண்ட் தென் இவங்களும் நார்மல் ஆக்கிடுறாங்க. நம்ம ஜின்னுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்தப்போ என்னடா என்கிட்ட சொல்ல, இப்படி ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்காங்களே, நான் ஃபஸ்ட்டு கோவப்பட்டேன். பட் பரவாயில்ல, எனக்காக நீ ஹெல்ப் பண்ணியிருக்க, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்கிட்ட பேசிகிட்டு இருக்கானா. ஆக்சுவலி இங்கே நடந்த எல்லாத்தையுமே இவன் என்கிட்ட சொல்லிட்டா. இவளுக்கு முன்னாடி லவ் இருந்ததையும் என்கிட்ட சொன்னா, நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சதையும் என்கிட்ட சொன்னா. உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்னு தான் நான் இங்கே வந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் இவளை பிடிச்சிருக்கு, நான் இவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேர்த்தோட மேரேஜை ஏன் நம்ம ஒன்றா வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறானா. ஆரம்புக்கும் ஜின்னுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இவங்க ஃபேமிலி அழகாக ஒன்று சேர்ந்தது. இப்போ நம்ம ஆரம்பும் ஜின்னும் இருக்காங்க இல்லையா, 2 பேரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. வேறு எங்கேயும் இல்லை, அந்த குட்டி பையனோட வீட்டுக்கு தான். ஏன்னா மறுபடியும் அவங்க ஒய்ஃப் இல்லை, கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களாமா. கூட்டிகிட்டு வரதுக்காக போகிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஸோ அதனால் ஆரம்பம் ஜின்னு இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ அந்த பையன் கேட்குறான், என்ன என் சாரும் என்னோட அங்கிளும் இன்றைக்கி ஒன்றா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு ஆரம்பில், உன்னோட அங்கிள் உன் சாரை மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்களா. நான் என்ன நினைக்கிறேன், அதான் உங்கள் 2 பேர்த்துக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்றான். பாரியேன், இந்த 2 வயசு பையனுக்கு தெரியுது, ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த உலகத்தில் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறான். அப்போ ஆரம்பில்,
சார் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தீங்களா? அது வந்து மாமா அப்படின்னு சொல்கிறானா, இப்போ அந்த குட்டி பையன் இருக்கான்ல, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்குறான். அந்த குட்டி பையனோட தலையில் கர்ச்சீஃப் அப்படி போட்டு இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. சின்ன தள்ளி விட்டு, எங்கே வந்து இந்த வேலைலாம் பண்ணணும்னு உனக்கு விவஸ்தையே இல்லையா? குழந்த இருக்குது அப்படின்றானா. இது குழந்தையா? 2 வயசுல என்ன பேச்சு பேசுது? இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தெலாம் குழந்தைங்க முன்னாடி பண்ண வேணாமே அப்படின்னு சொல்லவும் அப்படியே அமைதியாயிடுறாங்க. காய்ஸ், இந்த ஹாப்பி எண்டிங்கோட லஸ்ட் வித் மாமா நம்ம நாம்ஜின் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இதில் எங்கே நீ லஸ்ட்டு கண்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, எனக்கு அதை டீப்பாக கொண்டு போக முடியாது. ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசினேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நானே அந்த மாதிரி சீன்லாம் மட்டும் மெதுவாக பேசிகிட்ருக்கேன். கரெக்டாக அதை பேசி முடிச்சுட்டு வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ கோச்சிக்காதீங்க. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.